படுத்திருக்கா? ஆமாம்மா. சரி போய் படுப்போ. ஏய் சிறகடி காசில் எனக்கு எபிசோடு பார்த்தீங்கன்னா விஜயா ரோஹிணியை திட்டி ரூம்க்கு அனுப்பிடுறாங்க. ரோஹிணி சரின்னு சொல்லி தூங்க போயிடுறாங்க. அந்த நேரம் தினேஷும் சிட்டியும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. ரோஹிணி கால் பண்ணுறாங்க. அவள் தான் கால் பண்ணுறா அப்படின்னு சொல்லி தினேஷ் சொல்கிறாரு. பேசு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் எடுத்து பேசுகிறாங்க. அவ்வளோ காசுலாம் என்கிட்ட இல்லை, ஆனால் அந்த காசுக்கான ஐடியா நான் உனக்கு தரேன், நீ அதை ட்ரை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்க போகுது, அதுக்காக நிறைய நகையெல்லாம் வாங்கி வச்சுருக்காங்க. யாரும் இல்லாத நேரமாக பார்த்து உனக்கு கால் பண்ணி சொல்கிறேன், நீ வந்து அந்த நகையை எடுத்துகிட்டு போயிரு அப்படின்னு சொல்லி தினேஷ்க்கு ஐடியா தராங்க. முத்து பத்திரிக்கை வைக்கிறதுக்காக பார்வதி ஆண்டி வீட்டுக்கு வராங்க. அந்த நேரம் பார்வதி ஆண்டி பத்திரிக்கை வாங்கிட்டு, இந்தப்பா முத்து 10,000 செலவுக்கு வச்சுக்கோ, கல்யாண செலவுக்கு, இது என்னோட பரிசா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. முத்து கீழே வராரு. அந்த நேரம் ரூமில் ஒரு சவுண்ட் கேட்குது. அது யாருன்னு போய் பார்த்தா டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுற 2 பேர் ரூம்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க. நல்லா நடிக்கிறடா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த நேரம் பார்வதி ஆண்டியை கூப்பிட்டு, ஆண்டி எல்லா ரூமே லாக் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து கிளம்பி போயிடுறாரு. இந்த பக்கம் மீனாவும் ஸ்ருதியும் நகை வாங்கிட்டு வராங்க. வந்தோடனே ரோஹிணிகிட்ட கேட்குறாங்க, நீங்கள் வெளியே போகலையா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லி 3 பேர் வெளியே கிளம்புறாங்க. நகையை பூஜை ரூம் முன்னாடி வச்சுட்டு மீனா கிளம்பி போகிறாங்க. அந்த நேரம் ரோஹிணி வெளியே போய் தினேஷை வர சொல்லிடுறாரு. யாருமே இல்லை, சாவி இந்த இடத்துல இருக்குது, நீ வந்து நகையை எடுத்துகிட்டு போயிரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தினேஷும் சரி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராரு. தினேஷ் வந்து நகை எடுத்துகிட்டு இருக்கப்போ மனோஜ் வீட்டுக்கு வந்துடுறாரு. நீ யாரா அப்படின்னு சொல்லி மனோஜ் சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. மனோஜோட கண்ணாடியை பிடிங்கிறாங்க. மனோஜ்க்கு பார்வை தெரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் மீனாவும் ஸ்ருதியும் வந்துடுறாங்க. அந்த நேரம் பார்த்து மனோஜ் மூஞ்சிலே முகமுடியை மாட்டி விட்டுறாரு. 2 பேரும் திருடே நினச்சிட்டு 2 பேர்ட்டையும் போட்டு அடி வெளுவெளுன்னு வெளுத்துட்ருக்காங்க 2 பேரும். மீனாவை நகைப்பையை பிடுங்கிடுறாங்க. ஸ்ருதிகிட்ட வாங்க அவனை போய் பார்த்துக்கலான்னு சொல்லி மனோஜை போட்டு அடிச்சிட்ருக்காங்க. யாரா நீ, யாருன்னு உண்மையை சொல்கிறா அப்படின்னு சொல்லிடுறாங்க. விடுங்க, நகைப்பையன் என்கிட்ட வந்துருச்சுல, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மீனா சொல்லிகிட்ருக்காங்க.